திரும்பவும் சொல்கிறேன், இந்த ரோடு வந்து கொல்லி ஹில்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு ஹில் ஸ்டேஷன். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இந்த ரோட்டில் வராதிங்க, ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அவர் அடித்த ஹார்னுக்கு நானே பயந்துட்டேங்க. கொண்டை ஊசி வளைவுகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறது. இங்கே பாருங்கள், மேப்பில் தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக ரோடு அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகுது பாருங்கள். அவ்வளோதாங்க, கொல்லிமலைக்கு போகக்கூடிய ரூட் வந்தாச்சு. இதுலேருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொல்லிமலை ரூட் வந்துடும். இந்த ரைட்டு ஓகே. இதான் வந்து அந்த கொல்லிமலை ரோடே வந்து ஜாயின் பண்ணுறோம். இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் 28 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வந்த உடனே அழகாக ஒரு குளத்தோட ஆரம்பிக்கிறோம். ரோடு பார்த்தோன்னா கொஞ்சம் சின்ன ரோடு தான், பெருசெல்லாம் இல்லை. பட் ரோடு நல்லாவே போட்டிருக்காங்க. போக போக எப்படி இருக்குங்கிறது தெரில. முன்னாடி வந்து ரோடு நல்லாவே இருக்குது. இந்த ரூட்டில் வந்து ரைடர்ஸ் நிறைய வருவாங்க. நம்ம போகிற வழியில் பார்க்கலாம் எவ்வளோ ரைடர்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறத போகிற வழியில் பார்ப்போம். கேரளாவா ரைடு? கேரளா எங்கே? நான் திருச்சூர். எங்கே? திருவனந்தபுரமா? கொல்லி ஹில்ஸ்காவா? கொல்லி ஹில்ஸா? 2 பேரா? 9 பேருண்டா? ஓ ஓகே ஓகே. அவ்வளோதாங்க, கொல்லி ஹில்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டீ கடையிலேருந்து டீ குடித்தோம். வெறும் 10 ரூபா தான். டீ வந்து அருமையாக இருக்குது. 10 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு டீங்க. நீ அவ்வளோதான். இங்கேருந்து 27 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இனி ஃபுல்லாகவுமே வந்து ஹில்ஸ் மட்டும்தான். இனி ஃபுல்லாகவுமே வந்து பெண்டு தான், ஹேர்பின் பெண்ட் மட்டும்தான். மணி வந்து 3:45 தான் ஆச்சு. பட் இங்கேருந்து பார்த்தோன்னா ஏதோ மணி 5:30 மணி மாதிரி தெரியுது, ஃபீல் ஆகுது. இது என்னடா ஓடுது? காடை குடுக்குடுன்னு ஓடுதுங்க பறக்காமல். பட் வழி வந்து சூப்பராக இருக்குங்க. 2 பக்கமும் பாருங்கள், அப்படியே அழகாக கிராமத்தோட அழகு அப்படியே ரசிச்சுட்டே அப்படியே ஹில்ஸ்க்கு வந்து நம்ம மேலே ஏற போகிறோம். மேப்பில் பாருங்கள் அதோட ஹில்ஸ் வந்து எப்படி அதோட ரூட் தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாரு, வளைஞ்சு 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 போகுது பாருங்கள். மேப்லேயே இப்படி இருக்குன்னா அப்போ நேரில் வந்து நம்ம போகிற ரூட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இங்கேயுமே நிறைய டீ கடை அதெல்லாம் இருக்குது. ஓகே, இங்கேருந்து பெண்டு ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொண்டை ஊசி வளைவுகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறது. அவ்வளோதான், அது ரோடு அது மேலேயே தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், மேப்பில் தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக ரோடு அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போகுது பாருங்கள். இவ்வளோ வளைவை வந்து நான் மேப்பில் வந்து எந்த ரோட்லேயுமே பார்த்தது கிடையாது. அவ்வளோ வளைவு இருக்குது. எல்லாருமே ரைடர்ஸாக இருக்காங்க, நிறைய ரைடர்ஸ் இருக்காங்க. உள்ளே ஏறும் போதே செமையாக இருக்குங்க. வரும்போதே எத்தனை ரைடர்ஸ் பார்த்தாச்சு. போய்க்கலாம். இதுதான் வந்து செக் போஸ்ட் உள்ளே வந்துட்டோம். 2 பக்கமும் அப்படியே அடர்ந்த காடாக இருக்குங்க. போகும்போதே நம்ம குரங்குகள், என்னடா இத்தனை குரங்கு இருக்கு? ஓ, எத்தனை பேர் இருக்கானுங்க? ஏதாவது ஒன்று வச்சுட்டு போனோன்னா முடிஞ்சால தான் தூக்கிட்டு போயிடுவானுங்க. ஓ, அந்த பெண்ட் அப்படியே கிராஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. இப்போதான் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட் வந்து நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். ஓ
ஓ, டப்புன்னு சவுண்டு பயந்துட்டேன். என்னன்னா அந்த லேஸோட கவர் இருக்கு இல்லையா, அது மேலே ஏற்றிட்டேன் போல இருக்கு. ஏதோ பட்டாசு வெடிச்ச மாதிரி டப்புன்னு சவுண்டு கேட்டுச்சுங்க. ஓ, நான் டயருக்கு இது வெடிச்சிருச்சோன்னு சொல்லி நான் பயந்துட்டேன். கொண்டை ஊசி வளைவு. இது வந்து 2வது ஹேர்பின் பெண்டு. மொத்தம் 70 ஹேர்பின் பெண்டுங்க. சாரி, 72ன்னு 70 ஹேர்பின் பெண்டு இருக்குது. இது வந்து 2வது. அது 70ல் 2 கிராஸ் பண்ணியாச்சு. இன்னும் 68 ஹேர்பின் பெண்டு இருக்குது. 7வது ஹேர்பின் பெண்டு வந்து கிராஸ் பண்ண போகிறோம். 7 ஏறின உடனே 8. இது 8வது ஹேர்பின் பெண்டு. பட் பெண்டு வந்து கொஞ்சம் ரொம்ப கேபிட்டலாக இல்லைங்க, டக்கு டக்குன்னு வந்துடுது பெண்டு. 70 ஹேர்பின் பெண்டு. இங்கே பாருங்கள் மேப் எப்படி இருக்குது பாருங்கள். ஓ, அப்படியே கோடு போட்ட மாதிரி இருக்குது ஃபோனில். ஹேர்பின் பெண்டு டக்கு டக்குன்னு வந்துடுது, ரொம்ப லென்த்தாலாம் இல்லை. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம இதை க்ராஸ் பண்ணிடுவோம். இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது கொல்லிமலை ரீச் ஆகிறதுக்கு. பெருசாலாம் வந்து குளிர்லாம் இல்லைங்க, லைட்டாக தான் குளிருது. பட் அங்கே கொல்லிமலையில் எப்படி இருக்கும், அங்கே எப்படி இருக்குங்கிறது தெரில. வண்டி வாகனம் வந்து அந்தளவுக்கு இல்லை. இன்றைக்கி சனிக்கிழமை. பட் சனிக்கிழமை வந்து அவ்வளோவா வண்டியில் எதுவும் இல்லை, டிராஃபிக் இல்லை. இப்படி தான் இருக்கும் போல் கொல்லி ஹில்ஸ் எப்போவுமே. அது ரோடு வந்து ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது. வளைவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ரோட்டில் ஓட்டுறது ரொம்ப டேஞ்சர். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா சின்ன சின்ன ஹில்ஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா கூட கொல்லி ஹில்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குது, வளைவுமே ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆப்போசிட்டில் வர வண்டி வந்து உங்களுக்கு தெரியாது. இதான் 10வது ஹேர்பின் பெண்டு வந்திருக்கோம். இதுதான் 10வது ஹேர்பின் பெண்டு. சரிங்களா? நம்ம போகும்போது பார்த்து போய்க்கணும். திரும்பவும் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் கொல்லி ஹில்ஸ் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ட்ரை பண்ணாதீங்க. நல்லா பழகினதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். 19வது ஹேர்பின் பண்ணுங்க. என்னடா அதுக்குள்ளே 19வது வந்துட்டியா அப்படின்னா, பெண்டு டக்கு 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 டக்குன்னு வந்துடுதுங்க. ரொம்ப லென்த்தாலாம் இல்லை, அதனால் சீக்கிரமாக க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் பார்த்தீங்கன்னா குரங்கு தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குரங்கு வந்து க்ராஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது ரோட. எங்கே அடிபட்டுருமோன்னு சொல்லி பயமாக வேற இருக்குது. ரோட்லேயே நிற்குதுங்க குரங்கு. யாராவது ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்ட்டு ரோட்லேயே படுத்துருக்கு. சனிக்கிழமை வந்திருக்கோம். சனிக்கிழமே பெருசாக வந்து வண்டி வாகனம்லாம் இல்லைங்க. ஸோ கொல்லி ஹில்ஸ் அந்தளவுக்கு பாப்புலரான ஒரு பிளேஸ் கிடையாது. அதனால் வந்து வண்டி வாகனம் கம்மியாக தான் இருக்குது. இதுவே கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். 20வது ஹேர்பின் பெண்டு. 20 ஹேர்பின் பெண்டை ஒரு 15 நிமிஷத்தில் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். குரங்கு பாருங்கள் கிராஸ் பண்ணது பாருங்கள். இதே மாதிரி ரோட்டில் நிறைய குரங்கு கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இல்லைன்னா ரோட்டு ஓரமாக உட்காந்துருக்குதுங்க. இது வந்து 23வது ஹேர்பின் பெண்டு. 23 ஹேர்பின் பெண்டை கிராஸ் பண்ணியாச்சு. இன்னும் எவ்வளோ இருக்குது? 70ல் 23 போச்சு அப்படின்னா 47 ஹேர்பின் பெண்டு இருக்குது. 41வது ஹேர்பின் பெண்டை வந்து கிராஸ் பண்ணுறோம். 41வது ஹேர்பின் பெண்டு. அதுக்குள்ளே 40 பெண்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்டு ஃபாஸ்ட்டாக வருது. நம்ம என்ன பண்ணுறது? நம்ம ஃபாஸ்ட்டாக போகல, பெண்டு தான் ஃபாஸ்ட்டாக வருது. இங்கே பாருங்கள், 42வது ஹேர்பின் பெண்டு. இதுதான் 45வது ஹேர்பின் பெண்டு கிராஸ் பண்ணுறோம். பட் நம்மளாம் வந்து நம்ம பீஸ்ட்லாம் அசரவே மாட்டாங்க. எவ்வளோ பெரிய பெண்டு வந்தாலும் அசால்ட்டாக ஏறுவான். அதுவும் செகண்ட் கியர், தேர்டு கியர்லேயே அசால்ட்டாக ஏறுறான். இதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது நம்மளால். ரோடு பாருங்கள் எப்படி திரும்புது. இந்த ரோட்டில் தான் நிறைய பேர் வீடியோ எடுப்பாங்களா, பட் இங்கே நிற்கிறது கஷ்டம். டேஞ்சரு. டேஞ்சரான ரோடு. இங்கே வந்து வண்டி போட்டு நிற்கலாம், வீடியோ எடுக்கலாம், பட் நிற்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே தான் வந்து வண்டியை போட்டு நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறாங்க. வியூ இங்கேருந்து வியூ தெரியுதா? கீழே ரோடு தான் தெரியுது.
பஸ்ஸு போயிட்டுருக்குங்க மேலே, சேலத்துலேருந்து வருது பஸ்ஸு. பஸ்ஸெல்லாம் க்ராஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். பஸ்ஸை க்ராஸ் பண்ணது கொஞ்சம் கடினமான காரியம் தான், ஏன்னா ரோடு சின்னது. நிறைய பேர் வண்டி நிப்பாட்டி இருக்காங்க. அப்பா நம்ம போயிட்டே இருப்போம். இப்படி தான் க்ராஸ் பண்ணோன்னா பஸ்ஸு திருப்பது ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்களா. ரைட்டு போயிட்டு திரும்ப லெஃப்ட்டு வந்து திருப்புறாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த ரோடு வந்து கொல்லி ஹில்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு ஹில் ஸ்டேஷன். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இந்த ரோட்டில் வராதிங்க, ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. 46வது ஹேர்பின் பெண்ட் வந்து க்ராஸ் பண்ண போகிறோம். ஓஹோ ஹோ 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 பார்த்தீங்களா, பஸ் வருது. பார்த்து பார்த்து தான் போகணும் பத்திரமா. நம்ம லெஃப்ட்லேயே ஒதுங்கி தான் போகணும், ரைட்டில் ஏறி போகக்கூடாது. லெஃப்ட்லேயே ஒதுங்கி போனோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ரைட்டில் ஏறினோம் அப்படின்னா டக்குன்னு லெஃப்ட்டு மாற வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஜர்க் வரும். அதுக்கு பதில் நம்ம லெஃப்ட்லேயே ஒதுங்கி போய்க்கலாம் பெட்டராக. கொல்லி ஹில்ஸ் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி தாங்க அந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுவும் தனியாக சோலோ ரைடில். அதுக்குள்ளே 48வது பெண்டு. இப்போ தான் 46 பார்த்தோம், அதுக்குள்ளே 48. இப்போ தான் 47 க்ராஸ் பண்ணிட்டோம். 48வது ஹேர்பின் பெண்டு, 49வது ஹேர்பின் பெண்டு. பெண்டு என்றதுக்கே நமக்கு பெண்டு கண்ட்ரோல் போல் இருக்குது. டக்குன்னு பெண்டு வந்துகிட்டே இருக்குது. நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நிப்பாட்டி பார்க்கலான்னு பார்த்தா வியூ பாயிண்ட்டே காணுங்க. இங்கேயுமே நிற்க முடியாது. அம்மா டேஞ்சரிங்க நிற்கிறது. 50வது ஹேர்பின் பெண்டில் வந்து நிற்கிறோம். நம்மளனா அங்கே போர்டு இருக்குது பாருங்கள். ஹேர்பின் பெண்ட் வந்து 50th ஹேர்பின் பெண்டில் வந்து நிற்கிறோம். இப்போ ஒரு பஸ்ஸு வரும் பாருங்க. பஸ்ஸு வருது இப்போ தான். அவர் அடித்த ஹார்னுக்கு நானே பயந்துட்டேங்க. மழை வேறு லைட்டாக தூருதுங்க. அது 52 ஹேர்பின் பெண்டை வந்து க்ராஸ் பண்ணியாச்சு. பட் மழை லைட்டாக தூருது. நல்ல மழை பெய்யும் போல் இருக்குது. மேலே ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு ஹில்ஸில். பட் குளிர் வந்து அந்தளவுக்குலாம் குளிர்லாம் இல்லை. ஆனால் மழை வேறு தூருது. இருக்குது, ரெயின் ஜாக்கெட் இருக்குது. பட் வந்து vlog எடுக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. நம்ம இந்த மாதிரி கொல்லி ஹில்ஸ்லாம் வர்றதே vlogக்காக தான் மெயினாக. அதை சுற்றி பார்த்துட்டு அப்படியே கவர் பண்ணுறதுக்காக தான் வரும். மழை மழை பெஞ்சுது அப்படின்னா அது வீடியோ எடுக்க முடியாது. போய் ரீச் ஆகிற வரைக்கும் மழை இல்லாமல் இருக்கணும். டக்குன்னு பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே 50 ஹேர்பின் பெண்டை வந்து க்ராஸ் பண்ணியாச்சு. இன்னும் வந்து 52 க்ராஸ் பண்ணிட்டோம். இன்னும் வந்து ஒரு 18 ஹேர்பின் பெண்டு தான் இருக்குது. ஆனால் ரொம்ப டேஞ்சரான ரோடுங்க. இன்னும் 2 பக்கமுமே நல்ல காடு மாதிரி இருக்குது. ரோடுமே ரொம்ப சின்ன ரோடு. ஒரு பஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு சின்ன ரோடு தான். ஸோ போகும்போது பார்த்து தான் போகணும். 56வது ஹேர்பின் பெண்டு. ஒரு சின்ன பஸ் வந்ததுக்கே நம்ம வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. இப்போ பெரிய பஸ்லாம் வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. 60வது ஹேர்பின் பெண்டு இதுதான். 60 ஹேர்பின் பெண்டை வந்து க்ராஸ் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஓவர்டேக் பண்ணி போனோம் இல்லையா, அந்த பஸ் தான் போயிட்டுருக்கு. அதை வேறு ஓவர்டேக் பண்ணணும். அதுக்கு பின்னாடி வேறு 2 பேர் 2 வீலர் ரொம்ப நேரமாக பின்னாடியே போயிட்டுருக்காங்க போகிறேன். அதை க்ராஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதாவது கொல்லி ஹில்ஸில் பஸ் ஓவர்டேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பஸ்
பஸ்ஸுக்காரங்க வந்து ஆளாளுக்கு ஹார்ன் அடிச்சு காட்டுறாங்க. கீழேருந்து மேலே ஹார்ன் அடிக்கிறாரு, நான் வரேன்னு. மேலேருந்து இவரும் அடிக்கிறாரு, நானும் வரேன் அப்படின்னு. நமக்கு இங்கேருந்து கொல்லி ஹில்ஸில் பார்த்திங்கன்னா 3 ஃபால்ஸ் இருக்குங்க. ஒன்று ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று, இன்னும் 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதோட நேம் எனக்கு கரெக்டாக தெரில. பட் 3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. 3 வாட்டர் ஃபால்ஸுமே வந்து நம்ம போய் கவர் பண்ணி என்ஜாய் பண்ணணும். ஏன்னா 3 வாட்டர் ஃபால்ஸ்லேயுமே வந்து குளிக்க முடியும், எனக்கு தெரியும் குளிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து 3 வாட்டர் ஃபால்ஸுமே வந்து நம்ம போய் பார்க்கணும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது, கவர் பண்ணணும். அதுவுமே வந்து எபிசோட் 2 எபிசோட் 3ல் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஃபால்ஸோட தாங்க வரும். இன்னொரு பஸ் வேறு இருக்குது, இந்த பஸ் வேறு க்ராஸ் பண்ணணும். இது வந்து 67வது ஹேர்பின் பெண்டு. இன்னொரு 3 ஹேர்பின் பெண்டு இருக்குது, அவ்வளோதான். ஒரு ½ அன் ஹவரில் ரீச் ஆயிடும்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் குட்டப்பா வந்து சொல்கிறாரு. மாசிலா ஃபால்ஸ் 12 கிலோமீட்டர். யானையே அது பொம்மையாடா? பொம்மை தான், பார்க்க அப்படியே ரியல் யானை மாதிரியே இருக்குது. எல்லா பக்கமும் தங்கம் இடிது, எல்லா பக்கமுமே ரெசார்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. லாட்ஜு செம்மேடுங்கிற ஒரு ஊர். அப்படியே இதுவுமே பார்க்க அப்படியே பழைய கிராமத்து அழகில் இருக்குது. சுற்றி போர்வையெல்லாம் போத்திட்டு அண்ணன் போயிட்டுருக்காரு. அந்தளவு குளிர் இருக்குது. அப்படியே உள்ள கொல்லி ஹில்ஸ்குள்ளே வந்தாச்சுங்க. இங்கே நல்ல ரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுக்கணும். ரூம்ஸ் பார்க்குறேன், பட் ரூம்ஸ் மாதிரி எல்லாமே ரெசார்ட்டாக இருக்குது. ரூம்ஸ் மாதிரி எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம். ஏய் கொய்யால எதுக்குடா துரத்துறீங்க சம்மந்தம் இல்லாமல்? நல்ல ஒரு ஹோட்டலா நிப்பாட்டி ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வந்து ரூம் தேடினா கரெக்டாக இருக்கும். ஸ்டாப்பை போடுவோம். ஸ்டாப்பை போட்டுட்டு அப்புறமா ரூம் தேடுவோம். ஹலோ ஸ்குவாடு, ஃபைனலாக வந்து நம்ம ரூம் எடுத்துட்டோங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொல்லி ஹில்ஸ் பக்கத்தில் செம்மேடுன்னு ஒரு ஏரியாவில் வந்து பிஏ லாட்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் எடுத்தோம். ரூம் எடுக்கல, ஹாஸ்டல் தான் எடுத்திருக்கோம். ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா ஒரு 300 சம்திங் வந்துச்சு. 300 தான் வந்துச்சு. 300க்கு சிங்கிள் ரூமு. இதுதான் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலு. நீட்டாக இருக்குது. சிங்கிள் ரூமு, பெட்டு எல்லாமே வந்துடுது. அது போக 24 ஹவர்ஸ் வந்து நமக்கு ஹாட் வாட்டர் கொடுத்துட்றாங்க. ஓகேவாக இருக்க, பிரச்சனை இல்லை, நார்மலாக இருக்குது. யாராவது கொல்லி ஹில்ஸ் வந்தீங்க அப்படின்னா இந்த ரூம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எபிசோட் 2ல் வரும். நெக்ஸ்ட்டு வந்து எபிசோட் 3 எபிசோட் 4 வந்து அடுத்தடுத்த வாட்டர் ஃபால்ஸ் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து எதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு. அப்போ தான் மோட்டிவேஷனாக அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்குமே இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.